அன்பின் பணி. நான் உங்களில் அன்பாயிருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கற்பனையாயிருக்கிறது. ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவனிடத்திலும் இல்லை. நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்களானால் என் சிநேகிதராய் இருப்பீர்கள். யோவான் 15, 12, 13, 14. கிபி 17ஆம் நூற்றாண்டில் இங்கிலாந்து நாட்டின் அரசராக இருந்த ஆலிவர் குரோம்வெல் என்பவர் தவறுகள் பல செய்த ஒரு குற்றவாளிக்கு மரண தண்டனை கொடுத்து தீர்ப்பளித்தார். மாலை வேளையில் இருள் சூழும் நேரத்தில் அரண்மனையின் மணிக்கூண்டில் இருந்து சரியாக மாலை 6 மணிக்கு மணி ஓசை எழுப்பப்படும். அப்போது அந்த நபரை சுட்டு கொலை செய்து தண்டனையை நிறைவேற்ற வேண்டும். தண்டனை நிறைவேற்ற எல்லோரும் காத்திருக்கின்றனர். ஆனால் நேரமாகியும் மணி ஓசை கேட்கவில்லை. காரணம் என்னவென்றால், அக்குற்றவாளியை நேசித்த ஒரு பெண் மணிகோபுரத்தில் ஏறி மணியின் நாக்கை பிடித்து கொண்டார். இதனால் மணியை அடிக்க இழுத்தபோது அவரின் உடலில் காயங்கள் ஏற்பட்டன. ஏன் மணி அடிக்கவில்லை என வந்து பார்த்தபோது இந்த பெண் மணியின் நாக்கை பிடித்து தொங்கிக் கொண்டிருந்தார். மன்னரிடம் அப்பெண்ணை அழைத்து வந்தனர். அரசர் மிக கடும் கோபத்துடன் இருந்தார். அவளை தண்டிக்க காத்திருந்தார். ஆனால் அவளை கண்டவுடன் அவர் மனம் மாறியது. காரணம், அவளின் உடம்பெல்லாம் காயம் காணப்பட்டது. உள்ளம் உருகிப்போன மன்னர் சொன்னார், உன் அன்பு கலந்த தியாகத்தினால் நீ பெரிதும் விரும்பின அந்த வாலிபனுக்கு தண்டனை ஏதும் இல்லை என்றார். ஆம், அன்பு சகலத்தையும் வெல்லும் ஆற்றல் கொண்டது. அன்பு மனங்களை திரும்பச் செய்யும். அன்பால் எதையும் சாதிக்க முடியும். இயேசு கிறிஸ்து நம்மில் காட்டின அன்பை நமது வாழ்வின் ஒவ்வொரு கணங்களிலும் வெளிப்படுத்தி அன்புள்ளோராய் வாழ கடவுள் நம்மை அழைக்கின்றார். ஆமீன். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும்.